திருச்சிற்றம்பலம். 18 சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவில் பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்து கொள்வோம். இவர் வாழ்ந்த காலங்களில் மிகப்பெரிய விஷமுறிவு வைத்தியராக திகழ்ந்தார். பாம்பு பிடிப்பதில் மிக திறமைசாலியாக இருந்தார். அந்நேரம் ஊரில் ஓர் சிலர் நவரத்னம் வாயில் உமிழும் அதிசய பாம்பு காட்டில் இருப்பதாக பேசிக்கொண்டிருந்தனர். அதை பிடிக்கும் நோக்கத்தில் காட்டிற்கு சென்றார். அங்கே சட்டைமுனி சித்தர் இருப்பதை அறிந்து, என்னப்பா தேடுகின்றாய் நீ என்று சட்டைமுனி சித்தர் நமட்டுச் சிரிப்புடன் கேட்டார். பாம்பு பற்றிய விபரத்தை கூறினார் பாம்பாட்டி சித்தர். அதற்கு அவர், அந்த பாம்பு உன் பிண்டத்திலே உள்ளேயே இருக்கின்றதே, அதை இப்படி காட்டில் தேடலாமா என்றார். எல்லோரிடமும் உல்லாசத்தை உமிழும் பாம்பு ஒன்று உள்ளேயே இருக்கின்றது. முதலில் அதை பிடி, அதை விடுத்து இல்லாத ஒன்றை தேடுகின்றாயே என்றார். பாம்பாட்டி சித்தர் உணர்ந்தார். குண்டலினி என்னும் பாம்பு உடலில் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அது அறிவை வளரவிடாமல் சுருக்குகின்றது. அந்த பாம்பு விழித்து கொண்டால்தான் அறிவு வளரும். அதனால் குண்டலினி என்னும் பாம்பை தூக்கத்தில் இருந்து எழுப்பி விடுவதே அறிவு சார்ந்த விஷயம் என தெளிவடைந்தார் பாம்பாட்டி சித்தர். சதா இறைவனை நினைத்து அவரையே தியானித்திருந்ததால் குண்டலினி விழித்தலும் என்ற இரகசியத்தை உணர்ந்து தனது தீவிரமான முயற்சியினால் மேல் எழுப்பினார். எண்ணற்ற சித்துக்களை கற்றறிந்தார். மூலிகை வைத்தியம் பல கற்று மக்களுக்கு நோய் தீர்த்தார். இவர் தமிழ் மாதம் கார்த்திகையில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்து 123 ஆண்டுகள் 43 நாட்கள் வாழ்ந்து இறுதியில் சங்கரன் கோயிலில் முக்தி அடைந்தார் என்று கூறப்படுகின்றது. நாளை போகர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.